2025 மகா கும்பமேளால நம்ம எதிர்பாராத மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. பாலிவுட் சென்சேஷனான மம்தா குல்கர்னி சன்னியாசம் அடைஞ்ச விஷயம் தான் இப்ப சமூக வலைதளத்துல எல்லாருமே பேசுறாங்க. 2000 கோடியோட ட்ரக் கேஸ், பிராமினா இருந்த இஸ்லாமா மாறினது, இப்போ சன்னியாசம். 90s காலத்துல நிறைய பேரை திரும்பி பார்க்க வச்ச மம்தா குல்கர்னியோட வாழ்க்கை இது. ஒரு காலத்துல எல்லாரையுமே ரொம்ப ஆர்வமா பார்க்க வச்ச ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் தான் மம்தா குல்கர்னி. இந்த மகா கும்பமேளால தான் மம்தா புண்ணிய ஸ்நானம் பண்ணி சன்னியாசம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு மகாமண்டலேஸ்வர்னு ஒரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. சன்னியாசம் அடையறதுக்கான பிண்டபலி ரிச்சுவல் எல்லாமே இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. 1972 ஏப்ரல் 20 மும்பை மராத்தால ஒரு பிராமின் குடும்பத்துல தான் பிறந்தாங்க மம்தா. மும்பைல சென்ட் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சாங்க. இவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் கமிஷனர், 2 தங்கச்சி இருக்கு இவங்களுக்கு. நடிக்க வரணும்னு மம்தாவுக்கு எப்போதுமே ஆசை இருந்தது கிடையாது. அவங்க அம்மா தான் நடிக்க போகணும், எல்லாருக்கும் தெரியணும், காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்கள இண்டஸ்ட்ரிக்குள்ள விட்டாங்க. ஒரு பேட்டியில அம்மாவோட கனவு நிறைவேற்றுறதுக்காக தான் சினிமாக்குள்ள வந்தேன், சினிமாக்குள்ள வராம இருந்திருந்தா கண்டிப்பா ஆன்மீகத்துக்குள்ள போயிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க மம்தா. அவங்க 20 வருஷ சினிமா வாழ்க்கையில சல்மான் கான், ஆமீர் கான், ஷாருக் கான், அக்ஷய்குமார் போன்ற பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு பெரிய ஹிட் கொடுத்திருக்காங்க. பாலிவுட்னு சொல்றோம்ல நம்ம, ஆனா 1991 நண்பர்கள்னு ஒரு தமிழ் படத்துல தான் அவங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதே. அதுவும் தளபதி விஜய் கூட. வெறும் 19 வயசு மட்டும் இருக்கிற இவங்க தமிழ் மக்கள் மனசுல ஒரு பெரிய இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 1992 பாலிவுட்ல என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்க நடிச்ச படத்துல ஆல் டைம் ஹிட்டே சல்மான் கான், ஷாருக் கான் சேர்ந்து நடிச்ச கரண் அர்ஜுன் படம் தான். நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படத்துல நடிச்சிருக்காங்க மம்தா. பாசி, வக்த் ஹமாரா ஹை, கிராந்தி வீர், ஆந்தோலன், சப்சே படா கிலாடி, இது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் அவங்க நமக்கு கொடுத்த ஹிட் படம். நடிக்க வந்த 2வது வருஷத்திலேயே நியூ ஃபேஸ் ஆஃப் த இயர் ஃபிலிம் ஃபேர் அவார்டு அவங்களுக்கு கிடைச்சது. இது எல்லாம் ஒரு சைடு இருக்கும் போதும் மராத்தால ஒரு பிராமின் குடும்பத்துல பிறந்த இவங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சினிமாக்குள்ள வந்தப்போ நிறைய பிரச்சனைகள் மட்டும் தான் இருந்துச்சு. 2000 கோடியோட மயக்கு மருந்து கேஸ் இவங்க மேல வந்துச்சு. பாம்பே குண்டாவா இருந்த சோட்டா ராஜன் கூட இருந்த தொடர்பு, மேகசீன்ல டாப்லெஸ்ஸா போஸ்ட் பண்ணது, பல இடத்துல நடந்த ஆபாச நடனம், இந்த மாதிரி நிறைய விவாதத்துல தான் மம்தா குல்கர்னியோட வாழ்க்கை கடந்து போச்சு. ஒரு பக்கம் அவங்க இஸ்லாமா மாறிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது, அது அவங்களே தவறுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் முழுசா சன்னியாசத்துக்குள்ள இறங்கினாங்க. இப்படி இண்டஸ்ட்ரியில வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே கான்ட்ரோவர்சி மட்டும் தான் இவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 1998 சைனா கேட் படத்துல அவங்க நடிக்க வச்சதோட சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய பிரச்சனையாச்சு. மம்தாவை சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தே தூக்கிட்டாங்க. சோட்டா ராஜனும் மம்தா குல்கர்னியும் தொடர்புல இருந்ததா நிறைய பேச்சுகள் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல சோட்டா ராஜன் தான் எல்லார்கிட்டயும் பேசி அவங்கள திருப்பி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் படம் வாய்ப்பு ரொம்பவே கம்மியாச்சு. பல வாய்ப்புகள் தவறி கையில இருந்து போயிருக்கு. கபி தும் கபி ஹம் படம் தான் அவங்க கடைசியா நடிச்சது. அதுக்கப்புறம் சினிமா சைடே அவங்க வரல. படத்துல இருந்து விலகினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டுமே இவங்க துபாய் போய் வருவாங்க. அங்க இருந்து அவங்க கோடியா சம்பாதிச்சிருக்காங்க. துபாயில இருந்து தான் அவங்களோட இப்ப கணவரா இருக்கிற விக்கி கோஸ்வாமி கூட பழகி இருக்காங்க. விக்கி கோஸ்வாமி ஒரு பிசினஸ் மேன். அவருக்கு மயக்க மருந்து பிசினஸும் இருந்திருக்கு. அவருக்கு மயக்க மருந்து பிசினஸ் இருந்ததும் ட்ரக் டீலிங் பத்தி எதுவுமே மம்தாக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா ஒரு பாயிண்ட்ல அவரை ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட பிசினஸ் ஃபுல்லாவே பாத்துக்கிட்டது மம்தா தான். அங்க இருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் விக்கிக்கு கொடுத்த தூக்கு தண்டனை வரை அவங்க இல்லாம பண்ணிட்டாங்க. இங்க இருந்து 2014 இவங்கள மயக்க மருந்து கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப வருஷமா இவங்களுக்கு மயக்க மருந்து ராணினே பேர் இருந்துச்சு. இந்த கேஸ் ரொம்ப வருஷமாவே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கான்ட்ரோவர்சிக்கு மேல கான்ட்ரோவர்சி தான் இவங்கள பத்தி வந்துட்டே இருக்கு. 90s கிளாமர் நடிகையா இருந்த இவங்க இப்ப கடைசியா சன்னியாசம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.